இந்த வாழாய பூமியை சிரமானது வட்டி உத்திரமானது ஆறா வெள்ளமா போதப்பா. வீட்டுக்கு போனா டிவி ஆன் பண்ண போயின்னு இருக்கோம். நாங்க சொல்றீங்க இல்ல சொல்லி இந்த வாழாய பூமியை சிரமானது வட்டி உத்திரமானது ஆறா வெள்ளமா போதப்பா. நான் வீழ்ந்து என் மண்டை இந்த தரையில அடிச்சு மண்டை ரெண்டா போந்து நத்த வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீ இருந்த பாவனை அப்படி இருந்தாலும் இல்ல என் மண்டையில ரத்தம் வரணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குதா? இல்ல இருக்கு பாவனை அப்படி இருந்தாலும் சாந்தமூர்த்தி என்ன உரைத்தார்? பாரதித்த தேவரே, நாங்கள் வாழ வகை செய்வீரே, ஒன்று மரியாதை போல் இருக்கிறீரே. போல் இல்ல அவன் விஷயத்தை அறியாத வண்ணமா. ஆமா, நீ இன்னும் அறியல. ஏங்க இன்னைக்கு வந்து 8 நாள் ஆகி போச்சு. என்ன இன்னைக்கு 8 நாளா நீ என்ன அறியல? கத்திரி பீச்சி அறியலையா? உருளைக்காய்ங்க அறியலையா? கர்ணக்காய்ங்க அறியலையா? வாழைக்காய் அறியலையா? இல்ல பீன்ஸ் அறியலையா? இல்ல வந்து வண்டை குச்சி அறியலையா? போய் அறிதான் வரணும்ப்பா. இல்ல ஆட்டுக்கறி ஒரு நாள் அறிஞ்ச, மீன் ஒரு நாள் அறிஞ்ச, கோழிக்கறி ஒரு நாள் அறிஞ்ச, முட்டை ஒரு நாள். மீன் வச்சாங்க பாரு குழம்பு, வெள்ளியக்காய் வச்சுதான் என்ன பிரமாதம். என்ன நீ அறியாத கரணியா? ஏன்னா நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க. எதை அறிந்தாலும் அருவாமனையில பெண்கள் பகவான் அனுகிரம் இருந்தா அந்த அருவாமனையில நம்ம கைப்படாது. பகவான் அனுகிரம் இல்லைன்னா படும். அதனால தான் அரியா நீங்கிற. நீ என்ன அறியாதுங்கிற ஒரு குடும்பத்தை 2 குடும்பம் ஆகிறவரே, ஒரு குடும்பத்தை 2 குடும்பம் ஆகிறவரே, குண்ட கோளரே, பறந்த கரையை குட்டிக்கு இறவுறவரே. குட்டியை கலைக்குதான் வந்து பறந்துக்கு இறங்குவாங்க. ஆமா, நீங்க மாத்தி சொல்றேன் இல்லைங்க. அப்பெல்லாம் வந்து நேரத்தோட காலத்தோட மழை பெய்யுது. அதனால குட்டியை கலைக்கு பறந்துக்கு இறவிட்டு இருந்தேன். இப்ப நேரம் தெரியல, எப்ப மழை வருது எப்ப போகுதுன்னே தெரியல. அதனால என்ன பண்ண மாத்தி போட்டேன். பறந்த கலக்கன குட்டிக்கு இறவுறேன். ஓஹோ, ஆமா அப்படியா? குண்ட கோளர்னா என்ன? என்ன திருடு. ஒரு குடும்பத்தை 2 குடும்பம் ஆகிறவரே, 2 குடும்பத்தை 3 குடும்பம் ஆகிறே, இங்க சொல்லி அங்க சொல்றவரே, அங்க சொல்லி இங்க சொல்றவரே அப்படின்னு கவலை நாடக சூத்திரம் எடுத்து போடுறாரு. உன்ன ஏன் அப்படி சொல்றாரு? அவருக்கு